ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி சிம்பிளான 1 kg ப்ளம் கேக்குக்கான ரெசிபி தான் இப்போ பார்க்க போகிறோம். நிறையா பேருக்கு வந்து எப்படி ப்ளம் கேக் 1 kg அளவு எடுத்து செய்கிறதுன்ற டவுட் வரும். அதுக்காக தான் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ 2 ஆரஞ்சு வந்து எடுத்திருக்கேன். அதோட ஜூஸை வந்து எடுத்துக்கலாம். 2 ஆரஞ்சையும் உரிச்சிட்டு அது வந்து விதை இல்லாமல் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் நல்லா ஜூஸ் ஆக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ அப்படி இல்லைனாக்கா நீங்கள் பாட்டில் ஜூஸ் வாங்கி யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். டூட்டி ஃப்ரூட்டி, செர்ரி, இது பேரிச்சம்பழம் எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு நம்ம வச்சுருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். அது வந்து கொஞ்சமாக அந்த ஆரஞ்சு ஜூஸ் வந்து சேர்த்துட்டு நல்லா அதை வந்து கொதிக்க விட்டுறணும். பாருங்கள், ஓரத்தில் நல்லா பப்பிள்ஸ் வருது. இந்தளவுக்கு ஜூஸ் வந்து சூடாகி வந்தால் போதுமானது. அது வந்து கொஞ்சம் ஊறி நல்லா வந்துடும். குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது இந்த பழத்தை வந்து நம்ம ஊற விடணும் அந்த ஜூஸில். அப்போ தான் கேக் நம்மளுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு வாரம் வரையிலும் கூட நம்ம வச்சுருந்து யூஸ் பண்ணோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு அடிக்கனமான பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் 3/4 கப் அளவுக்கு ஜீனி வந்து சேர்த்துக்கலாம். அதை இப்போ கேரமல் பண்ணணும். லோ ஃப்ளேமில் தானே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், சுற்றிலும் லேசாக அது வந்து உருகி வருது. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து ஸ்பூனோ ஸ்பேச்சுலாவோ போட்டுட்டு மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் ஒரே மாதிரி வர்றதுக்காக தான். இல்லைன்னா ஒரு இடத்துல வந்து இதுவாகி கருகி போயிடும். அதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சோம்னா தான் கருகாமல் வரும். கேரமல் வந்து கருகி போயிடுச்சுனாக்கா அந்த கேக்கோட இதுவே நம்மளுக்கு வந்து கசப்பு தன்மை வந்துடும். அதனால் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா உருகி வந்துருச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கோல்டன் கலராக வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நுர வர்ற சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை வந்து ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கணும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேருங்க, ஏன்னா தெரிக்கும். இப்போ சேர்த்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுன்னாக்க நல்லா அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க விட்டுறணும். இந்தளவுக்கு வந்தால் போதுமானது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சோன்னா இன்னும் கொஞ்சம் இறுக்கமாக வந்துடும். ரொம்ப கொதிக்க விட்டுட்டிங்கனாக்கா அப்புறமே நம்மளுக்கு கேரமல் வந்து ரொம்ப கட்டியாயிரும். அதையும் பார்த்துக்கணும். இப்போ ஒரு க்ளீனான ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஒரு சல்லடை வச்சுட்டு 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு சேர்க்கலாம். இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா சளிச்சுக்கணும். இப்போ நான் வந்து ப்ளம் கேக்குக்கான மசாலா பவுட்ரு வந்து ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இந்த பவுட்ரு உங்கள்கிட்ட இல்லைனாக்க நம்ம ஜீனியை வந்து கேரமல் பண்ணுறதுக்கு முன்னாடியே அரைச்சிக்கோங்க. அதாவது அந்த ஜீனியோட 2 ஏலக்காய், 2 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, அப்புறம் கொஞ்சமாக சுக்கு, அதோட ஜாதிக்காய் வந்து சேர்த்துட்டு நல்லா பவுட்ராக்கி வச்சுட்டோம்னாக்க நம்ம வந்து அந்த இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நிறையா செய்கிறதுனால இந்த மாதிரி பவுட்ரை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பவுட்ரு வந்து 1/4 டீஸ்பூன் வந்து சேர்க்க போகிறேன். இது வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ண பவுட்ரு, அதனால் 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் எல்லாமே தனித்தனி பவுடராக சேர்க்குறதுனா 1/4 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா சரியாக வரும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம வந்து ஃபஸ்ட்டே டின்னு வந்து க்ரீஸ் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி வந்து 7 இன்ச் பேன் வந்து 2 இது ஒரே மாதிரி அளவில் வந்து எடுத்து ஃபஸ்ட்டே ஆயில் தடவி பட்டர் பேப்பர்லாம் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுட்டேன். நம்ம ஊற வச்ச ஃப்ரூட்ஸை வந்து நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதோட அளவு பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு இருக்குது. அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சளிச்சு வச்ச மைதா மாவை வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த ஃப்ரூட்ஸ் வந்து தாழ போகாமல் இருக்கும். 3 முட்டை எடுத்திருக்கேன். இந்த முட்டையோட வெள்ளையை தனியாக மஞ்சளை தனியாக எடுத்துக்கணும். இப்போ வெள்ளையை வந்து நான் பீட்ரு வச்சு பீட் பண்ணுறேன். இந்த வெள்ளையில் வந்து கொஞ்சம் கூட மஞ்சள் சேரக்கூடாது. சேர்ந்துச்சுனாக்கா நம்மளுக்கு வந்து பீட் பண்ணாக்கா அந்த அளவுக்கு ஸ்டிஃபாக வராது, அதை பார்த்துக்கணும். இப்போ நல்லா பொங்கி வருது பாருங்கள். இந்த நேரத்தில் 1/4 கப் அளவுக்கு பவுட்ரு பண்ண ஜீனி வந்து சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு நல்லா ஸ்டிஃபாக வர்றது வரையும் நம்ம வந்து பீட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா ஸ்டிஃபாக வந்திருக்கு. இந்தளவுக்கு வரணும். இப்போ முட்டையோட மஞ்சளில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஆரஞ்சு எசன்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். பைனாப்பிள் எசன்ஸ் 1/2 டீஸ்பூனு, வெண்ணிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். அந்த வெள்ளையை பீட் பண்ண அதே விஸ்கால தான் நான் வந்து இதுவும் பீட் பண்ண போகிறேன். மஞ்சளில் வந்து வெள்ளை சேரலாம், வெள்ளையில் தான் மஞ்சள் சேரக்கூடாது. பாருங்கள், நல்லா நுர வந்துருச்சு. இந்த நேரத்தில் 1/2 கப் அளவுக்கு பவுட்ரு பண்ண ஜீனியை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நிறம் மாதிரி வர்றது வரையிலும் நல்லா ஃப்ளஃபியாக வர்றது வரையிலும் நம்ம வந்து பீட் பண்ணிக்கணும். பாருங்கள், நல்லா ஃப்ளஃபியாக வந்துருச்சு.
இந்த நேரத்தில் நம்ம காய்ச்சி வச்சோல கேரமல் அது வந்து நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் சேருங்க. கொஞ்சம் சூடு இருந்துச்சுன்னா கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப சூடோடு சேர்த்துறாதீங்க, அப்புறம் நம்மளுக்கு வந்து கேக் வந்து நல்லா வராது. நல்லா ஆற விட்டுட்டு அந்த கேரமலை வந்து நல்லா சேர்த்துட்டு பீட் பண்ணிக்கணும். நல்லா பீட் ஆகிடுச்சு. இப்போ அரை கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்க்குறேன். நீங்கள் இது பதிலாக வந்து பட்டரோ அப்படி இல்லைன்னா நெய் கூட உருக்கிட்டு சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு லேசாக மிக்ஸ் பண்ணால் போதுமானது, ரொம்ப ஓவராக பண்ணாதீங்க. இப்போ நம்ம கலக்கி வச்ச மாவை வந்து இதோடு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதோட அந்த ஃப்ரூட்ஸையும் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் மாற்றி. இப்போ கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் மாவு, அடுத்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், அப்படியே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து வெள்ளையை தனியாக எடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து மிக்ஸ் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப ஒன்றும் இதுவாகாது, முட்டை அமுங்கி போயிடுமோன்ற பயம் வேண்டாம். இப்போ ஆரஞ்சோட தோலை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் உள்ள அந்த வெள்ளை இது வந்து வரக்கூடாது. வெள்ளை வந்துச்சுனாக்கா நம்மளுக்கு வந்து கேக் வந்து கசப்புத்தன்மை வந்துடும். அதனால் நீங்கள் வெள்ளை இல்லாமல் அந்த ஆரஞ்சு தோலை வந்து மேலாக சீச்சிட்டு அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக கொஞ்சமாக மாவு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக முந்திரியும் பாதாமும் சேர்த்து நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது ரெண்டும் சேர்த்து ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு போடுறதுனால கீழே போகாமல் இருக்கும் அந்த நட்ஸ் வந்து. அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நேரத்தில் அவனை வந்து 180 டிகிரிக்கு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம முட்டையோட வெள்ளையை வந்து மெதுவாக போட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அதில் வந்து ஏர் இருக்கும், அந்த காற்று வந்து உடஞ்சிடக்கூடாது. உடஞ்சிச்சினாக்க நம்மளுக்கு வந்து கேக் வந்து அந்தளவு ஹைட் வராது. அதனால் பார்த்து மெதுவாக பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இந்த அளவு நட்ஸ் போட்டால் தான் 1 kg அளவுக்கு நம்மளுக்கு வந்து வெயிட் வரும். இப்போ அது 2 டின்லையும் கரெக்டாக சமமான அளவு ஊற்றியாச்சு. இப்போ நம்மளுக்கு 1/2 கிலோ வேணும்னாக்கா 550 கிராம் ஊற்றணும். 1 கிலோனாக்கா 1100 ஊற்றினோம்னா தான் நம்மளுக்கு வெந்து வரையில் அந்த அளவு வந்து 1 கிலோ கிட்ட கரெக்டாக வரும். இதை ரொம்ப ஆட்டி டேப் பண்ணி விடக்கூடாது, ஏன்னா நட்ஸ் வந்து கீழே போயிடும். அதனால் லேசாக டேப் பண்ணி விட்டால் போதுமானது. அது மேலே வந்து கொஞ்சம் நான் வந்து நட்ஸ் வந்து அப்படியே அழகாக வைக்கிறேன். இப்போ இதை 180 டிகிரிக்கு 1 மணி நேரம் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி குச்சியை விட்டு குத்தி பார்த்தோன்னாக்க குச்சியில் வந்து எந்த இதுவுமே ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சு. இப்போ இது கரெக்டாக எனக்கு வந்து 50 நிமிஷம் ஆச்சு வேகிறதுக்கு. ஏன்னா 2 டின்னில் ஊற்றுனதுனால. இதே இது நீங்கள் 1 டின்னில் ஊற்றுனீங்கனாக்க 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் கூட ஆகும் வேகிறதுக்கு. நல்லா ஆற விட்டுறலாம். பட்டர் பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிறத. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ஸ்பாஞ்சாக இருக்குன்ட்டு நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. அந்தளவுக்கு இது மேலே வந்து நம்ம வெளியில் எடுத்த உடனே என்ன பண்ணணுன்னாக்கா, இந்த ஆரஞ்சு ஜூஸ் வந்து நம்ம வடிகட்டி வச்சோம்ல அந்த ஃப்ரூட்ஸில் இருந்து அந்த ஜூஸை வந்து மேலாக தடவி விடலாம். அப்படி இல்லைனாக்கா ஆயிலோ பட்டரோ எது வேணாலும் நம்ம வந்து அந்த கேக்கு மேலே தடவி கொடுத்தோன்னாக்க நம்மளுக்கு நல்லாயிருக்கும்னா. இப்போ கேக்கை வந்து பாக்ஸில் வைக்கிறேன்னா அது கூடவே ஸ்டிக்கர் வந்து ஒட்டிக்கலாம் அந்த பாக்ஸில். நீங்கள் வந்து ஹோம் பேக்கராக இருக்கீங்கனாக்கா அவங்களோட ஸ்டிக்கரு, ஃபோன் நம்பர் இது எல்லாமே கண்டிப்பாக அதில் ஒட்டுனீங்கனாக்கா அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி மேரி கிறிஸ்மஸுங்கிற டாப்பர் வச்சுருக்கேன். அதை வந்து அந்த மாதிரி குத்திட்டு கொடுத்தோன்னாக்க நல்லாயிருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. இப்போ கேக்கு பாக்ஸ்குள்ளே வச்சாச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.